சிவகங்கை அருகே வரலாற்று சிறப்புமிக்க சங்கரபதி கோட்டையை தமிழக அரசு சுற்றுலா தலமாக அறிவித்துள்ளது. ஆனால் அறிவிப்பு வெளியாகி ஆண்டுகள் பல ஆகியும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட போர் பயிற்சி களமாக பயன்படுத்தியதுதான் இந்த சங்கரவதி கோட்டை. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோட்டை 200 ஆண்டுகள் பழமையான கோட்டை. இந்த கோட்டையில் யானைப்படைகளுக்கும் குதிரைப்படைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் பறைசாற்றுகின்றன. சங்கரபதி கோட்டை மதுரை திருமலை நாயக்கர் மகாலை போலவே அமைக்கப்பட்டுள்ளது என்பது தனிச்சிறப்பு. கட்டிடம் மற்றும் தூண்கள் சுடாத செங்கற்கள், கருப்பட்டி, கடுக்காய் மற்றும் முட்டையின் வெள்ளைக்கருக்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இப்படி வரலாற்றின் சின்னமாக பதிவு செய்யப்பட்ட இந்த கோட்டை இன்று சிதிலமடைந்து கிடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். காரைக்குடி தேவட்டை மக்கள் சார்பில் எவ்வளவோ இங்க போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். ஆனா இதுவரையும் இந்த வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியும் கிடையாது. இதுல முக்கியமான செய்தி, எங்க தலைமுறையோட இந்த வரலாறுகள் எல்லாம் மறைஞ்சு போயிருமோன்னு எங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த சிவகங்கை சீமை மட்டும்தான் வெள்ளக்காரோட ஆட்சி காலத்துல மீண்டும் வெள்ளக்காரனை விரட்டி நாட்டை பிடிச்சதுன்னு சொல்றாங்க. இங்க ஊமத்துறை இங்க பாதுகாப்பு வைக்கப்பட்ட இடம். வரலாற்றுல மிக முக்கியமான செய்தி, ஊமத்துறையை பாதுகாப்பு வச்சிருந்து இது ஒரு பயிற்சி பாசறையா பயன்படுத்திக்கிற இடம். ஆனா இன்னைக்கு வரலாறுல ரொம்ப பேருக்கு தெரியாமே போயிருச்சு. சிறப்புமிக்க இக்கோட்டை கட்டப்பட்ட ஆண்டுக்கான கல்வெட்டு மற்றும் ஆவணங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. ஆண்டுகள் தாண்டினாலும் இந்த கோட்டையின் சுவர்களும் தூண்களும் இன்று வரை கம்பீரத்துடன் நிமிர்ந்து நிற்கின்றன. இந்த கோட்டையில் இருந்து மருது சகோதரர்களின் சொந்த பூமியான காளையார் கோவிலுக்கும் சிவகங்கை அரண்மனைக்கும் சுரங்கப்பாதை இருந்ததாகவும், வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை இங்குதான் மறைந்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இத்தனை சிறப்பு பெற்ற இந்த கோட்டை இன்று தனது பெருமையை இழந்து காடுகள் மண்டி சமூக விரோதிகளின் உறைவிடமாக மாறியுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் இக்கோட்டை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. இது அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் அந்த அறிவிப்பு வெற்று அறிவிப்பாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மன்னர்களால் ஆண்ட, மருது சகோதரர்கள் ஆண்ட, அந்த மருது சகோதரர் ஆண்டதில் தலைமையாக இருந்த ஊமைத்துறை இங்கு வந்து சென்ற இடம் இந்த கோட்டை. அவருடைய நினைவாக இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த கோட்டை சிதலடைந்து உடைந்து தரைமட்டமாக கிடக்கிறது. மீதி இருக்கக்கூடிய எஞ்சியுடைய கட்டடம் மட்டும் அங்கே நிற்கிறது. ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ள இன்னைக்கு சமூக விரோதிகள் உள்ளே சென்று இரவு நேரங்களில் சமூக விரோத செயலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது. காலத்தால் அழிக்க முடியாத வரலாற்று சிறப்புகளையும் பெருமைகளையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. அப்படி போற்றி பாதுகாக்க வேண்டிய சங்கரபதி கோட்டையை சுற்றுலா தலமாக மாற்றும் அறிவிப்பு பெயரளவில் நின்று விடாமல் உண்மையிலேயே சுற்றுலா தலமாக மாற்றப்பட வேண்டும் என சங்கரபதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.